ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து காப்பீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியல இந்த நோட்டீஸை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையால் அறிவிக்கப்பட்டு இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அடையாளம் தெரியாத வாகனம் மோதி ஏற்படும் விபத்துகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் உயிரிழப்பு ஏற்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு தொகையாக 2 லட்சம், பலத்த காயமடைந்த நபர்களுக்கு 50,000 அரசு உத்தரவுப்படி வழங்கப்பட உள்ளது. விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் விண்ணப்பித்து பயனடைய தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஸோ இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா டவுன் பஸ்லயும் மற்ற பேருந்துகள்லயும் நீங்க பார்க்க முடியும். இதை பத்தி நான் எப்படி இது மாதிரி உங்களுக்கு நடந்தா அதை நம்ம எப்படி அதை கிளைம் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ அதனுடைய அறிவிப்பு, அதாவது கைட்லைன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம். இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவர் விண்ணப்பதாரர், கோட்டாட்சியர் அல்லது வட்டாட்சியர் அவங்க கிட்ட அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. விசாரிக்கும் கால அளவு 1 மாதம், அதாவது 30 நாள். அனுமதி பெற்ற 15 நாட்களுக்குள் பொது காப்பீட்டு சபையில் இருந்து பணப்பரிமாற்றம் செய்யப்படும். 15 நாட்களுக்குள்ளார, அதாவது அனுமதி பெற்ற 15 நாட்களுக்குள்ளார. ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எப்படி நம்ம பாத்தீங்கன்னா, ஒரு தெரியாத நபர்கள், அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா யார் வண்டியில இடிச்சுட்டு போனாங்கன்னே தெரியல, அதை கண்டுபிடிக்கவும் முடியல. ஸோ அந்த மாதிரியா இருக்கட்டும், இல்ல இடிச்சுட்டு போயிருக்கிறாங்க, அது யாருன்னு தெரியுது. ஸோ கிளைம் எப்படி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலயமா நம்ம கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இதை பத்தி இந்த வீடியோ. ஸோ இதுல கைட்லைன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கைட்லைன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைட்லைன்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம்ஸ் ஃபார் காம்பன்சேஷன் ஃபார் டெத் ஆர் பெர்மனன்ட் டிசபிலிட்டி அரைசிங் ஃப்ரம் ஆக்சிடென்ட் ஃபேஸ்டு பை மெம்பர்ஸ். அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3 விஷயத்துக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கிளைம் தராங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா டெத், இன்னொன்னு பெர்மனன்ட் டிசபிலிட்டி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா காயங்கள். ஸோ இந்த 3 விஷயத்துக்காக உங்களுக்கு கிளைம் கிடைக்குது. ஸோ இதனுடைய கைட்லைன்ஸ் எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். எஃபெக்டிவ் டேட், இந்த எஃபெக்டிவ் டேட் பாத்தீங்கன்னா எதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா 4 பிப்ரவரி 2019 இருந்து 4வது பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ அக்சசிபிலிட்டி, திஸ் கைட்லைன்ஸ் would govern that settlement of compensation claims arising out of accidents resulting into loss of life or permanent of disability. இந்த கிளைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய இறப்புக்கோ அல்லது பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் டிசபிலிட்டிக்கோ இந்த கிளைம் கொடுக்கப்படுது. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கிளைம்ல பாத்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது ஒரு அன்ஆர்கனைசேஷன் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு தான் இது கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் அடுத்த லைன்லயும் சொல்லியிருக்கிறாங்க. எம்ப்ளாயி ஆர் ஒர்க்கர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா, ஆஃப் யுவர் கான்ட்ராக்டர் ஆர் ஏஜென்சி என்கேஜ்டு, அதாவது என்னன்னா ஒரு கான்ட்ராக்டாவோ இல்லை ஏதோ ஒரு ஏஜென்சி மூலியமாவோ எம்ப்ளாயாவோ இல்லை ஒர்க்கராவோ இருக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு இது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, provided that an employer worker of your contractor engaged in such public sector, அதாவது ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டார் மூலியமா அவங்களுடைய வேலைகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த இழப்பு தொகை கிடைக்காது. அதாவது என்ன சொல்றாங்க, இது பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பப்ளிக்காக சொல்றாங்க. பட் பாத்தீங்கன்னா இது எந்த ஒரு துறை சார்ந்த நபருக்கோ இல்ல துறையில வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களோ இல்ல கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த இழப்பீடு கிடையாது. ஸோ ஆக்சிடென்ட் அப்படின்னு வரும்போது எனி டெத் ஆர் பெர்மனன்ட் டிசபிலிட்டி, ஏதாவது இறப்புக்கோ இல்ல பெர்மனன்ட் டிசபிலிட்டிக்கோ இந்த தொகையானது வழங்கப்படுது. காம்பனன்ட் அத்தாரிட்டி மீன்ஸ் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இந்தியன் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ்.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பலத்த காயங்களோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் டிசேபிலிட்டியோ இல்ல இறந்ததுக்கானதோ இதுக்குண்டான இழப்பீடு தொகை தான் வழங்கப்படும். ஸோ டிபெண்டன்ட் as defined in the Employees Compensation Act 1923 1923 படி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி காம்பன்சேஷனோட ஆக்டோட இது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த காம்பன்சேஷனை அதாவது வந்து பாத்தீங்கன்னா இழப்பீட்டு தொகையை அங்கீகரிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா designated by the compensation authority of the grade of junior administrative grade அதாவது JAG grade ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்ல உள்ள இல்ல அதற்கு சமமான அதிகாரிகள் மட்டும்தான் இந்த காம்பன்சேஷனை வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ண முடியும். இதுல விக்டிம் அப்படின்னு சொல்லப்படுறது யாரு அப்படின்னா பெர்மனன்ட் டிசபிலிட்டி அந்த ஆக்சிடென்டால ஆன ஒரு நபரோ இல்லது பல நபரோ இல்ல அந்த ஆக்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன நபரோ தான் விக்டிம்னு இதுல சொல்லப்படுவாங்க. இதுல ஒருவேளை பெர்மனன்ட் டிசபிலிட்டியா இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு செக்ஷன் சொல்லி இருக்கிறாங்க. செக்ஷன் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923 படி பெர்மனன்ட் டிசபிலிட்டிக்கு வந்து என்ன ப்ரொசீஜரோ அதை நம்ம தரணும். இதுல டீடைல்டு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் மூலியமா வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்சிடென்ட் என்னைக்கு விபத்து நடந்ததோ அதுல இருந்து 30 நாளைக்குள்ளார அந்த போலீஸ் ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த டீடைல்டு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் விபத்து நடந்ததுக்கு உண்டான முழு விவரமும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட வேண்டும். அதுல வந்து என்னென்ன காயங்கள் இருக்கு ஆஸ் பர் த செக்ஷன் அந்த செக்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பெர்மனன்ட் டிசபிலிட்டி இருந்ததுன்னா அதுக்கு உண்டான செக்ஷன்ஸோட நம்ம அதை தொகுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஃப்ரம் எதுல இருந்து அப்படின்னா ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் மூலியம். ஒருவேளை இந்த விபத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்தாலோ இல்ல பெர்மனண்டா ஒரு டிசேபிலிட்டி ஏற்பட்டானாலோ அந்த நபருக்கு பெர்மனன்ட் டிசேபிலிட்டினா 2 கை 2 கால் அத மாதிரியான துண்டிக்கப்பட்டு நிரந்தரமான ஒரு டிசேபிலிட்டி ஏற்பட்டிருந்தா அந்த நபருக்கு இல்ல இறந்தாலோ 10 லட்சம் ரூபாய் தலைக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப் அதர் பெர்மனன்ட் டிசேபிலிட்டி ஒருவேளை வேற ஏதாவது டிசேபிலிட்டி விரல்கள் போயிருந்தாலோ இல்ல கால் விரல்கள் நசுங்கி இருந்தாலோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 லட்சம் வரையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ப்ரொசீஜர் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் காம்பன்சேஷன் அதாவது இந்த விபத்துல பாதிக்கப்பட்டவர் விக்டிம்னு சொல்றோம். அவங்களோ இல்ல அவரோ வந்து அவங்களோ இந்த விபத்துல பாதிக்கப்பட்டவங்க வித்தின் 90 daysல இல்ல அவங்களுடைய உறவினர் யாரோ ஒருத்தவங்க ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்கன்னா வித்தின் 90 daysல வந்து பாத்தீங்கன்னா இந்த விபத்துக்கு உண்டான ஃபார்ம்ஸை அப்ளை பண்ணி டெசிக்னேஷன் ஆஃபீஸர் அதாவது அதற்கு தகுதியான ஆர்டிஓவா இருக்கட்டும் இல்ல தாசில்தாராவா இருக்கட்டும் அவங்க கிட்ட இதை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் 90 நாட்களுக்குள்ளார. இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க எங்க விபத்து நடந்ததோ அந்த ஏரியால அந்த இடத்துல உண்டான அதிகாரி கிட்ட தான் நீங்க எதை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னா ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் ஆஃப் விக்டிம் விபத்து நடந்தவர் விபத்தால் பாதிக்கப்பட்ட விபத்துல வந்து மாட்டிக்கிட்டவர் இல்ல வந்து பாத்தீங்கன்னா விபத்தால வந்து பாத்தீங்கன்னா பலியானவருடைய டெத் சர்டிபிகேட்டோ இல்ல அது அவர் வந்து பெர்மனன்ட் டிசேபிலிட்டி ஆன அந்த சர்டிபிகேட்டோ ஊனமுற்றோர் சர்டிபிகேட்டோ மெடிக்கல் போர்டு அத்தாரைசரி பை த கவர்மெண்ட் மூலியமா நம்ம அந்த சர்டிபிகேட்டை வாங்கணும். சர்டிபிகேட் காப்பி ஆஃப் எஃப்ஐஆர் ஸ்டேஷன்ல இருந்து எஃப்ஐஆர் வாங்கி நீங்க கையில வச்சுக்கணும். ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகன்ஸ் ரிலேஷன் வித் த விக்டிம் டிபெண்டன்சி சர்டிபிகேட் இறந்தவரோ இல்ல டிசேபிலிட்டியால பாதிக்கப்பட்டவரோ அந்த ஆக்சிடென்டால டிசேபிலிட்டி ஆனவரோ அவருடைய டிபெண்டன்சி உறவினரோ இல்ல ஒய்ஃபோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பசங்களோ இல்ல அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருந்துக்கணும். இவங்களுக்கு நம்ம இறந்திருந்தா டிபெண்டன்சி தான் முக்கியம். ஸோ டிசேபிலிட்டியா இருந்தாலும் டிபெண்டன்சி கூட வந்து அவங்களுக்கு இதுக்கு உண்டான இவங்களுக்கு முறையான டிபெண்டன்சி நான் தான் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தொடர்புடைய ஒரு மனைவியும் அம்மாவும் இருக்கும் பட்சத்தில் அவங்க 2 பேருக்கும் உண்டான சர்டிபிகேட் அவங்க கொடுக்கணும். இதுதான் என்னுடைய தாய் இதுதான் என்னுடைய மனைவி அப்படிங்கிறத அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா dependent the applicant must mention their name address and relations with the victim and designated யார் இதை அப்ளை பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேம் அட்ரஸ் என்ன ரிலேஷன்
அதாவது அந்த விபத்தால் பாதிக்கப்பட்டவர், டிசேபிலிட்டி ஆனவர், இறந்தவர் என்ன ரிலேஷன், மனைவி, இறந்தவருக்கு நான் மனைவி, இறந்தவருக்கு நான் வந்து அம்மா அப்படிங்கிற உறவு முறையை தெரிவிக்கணும். யாருக்கிட்ட அப்படின்னா டெசிக்னேட்டட் ஆஃபீஸர்கிட்ட தெரிவிக்கணும். இஸ் ஓன் டிஸ்கிரிப்ஷன் இஸ்யூ நோட்டீசஸ் டு ஆல் பிஃபோர் ரிலீசிங் த கம்பன்சேஷன். ஸோ இந்த இந்த இழப்பீட்டு தொகையானது கொடுப்பதற்கு முன்னாடி இவங்களுடைய உறவினர்கள், இவங்களுக்கு நாங்க இந்த இழப்பீட்டு தொகையை தரப்போறோம் அப்படிங்கிறத டெசிக்னேஷன் ஆபீசர் எல்லார்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் செய்தித்தாள்லயோ இல்ல மற்ற ஊடகங்கள் மூலியமாவோ அதை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துவார். அந்த ஸோ டெசிக்னேஷன் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ட் ஆஃப் எபோ அப்ளிகேஷன், அதாவது அப்ளிகண்ட் கொடுக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் மூலியமா டேக்கிங் டு கன்சிடரேஷன் த டீடைல்டு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட், அதாவது டீட்டெயிலான ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ணி, போலீஸ் மூலியமா சப்மிட் பண்ணி, அதை போலீஸ்லேருந்து அதை வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு அந்த டீடைல்டு ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாரு. ப்ராசஸ் பண்ணதுக்கு பிற்பாடு கிளைம் வில் பி சப்மிட். ஸோ உங்களுக்கு கிளைம் வந்து கொடுக்கப்படும். இந்த கால அவகாசங்கள் 30 நாளுக்கு மிகாமல் நடந்துவிடும். அதாவது உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் மூலயமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா டெசிக்னேஷன் ஆபீசர் வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்றதுக்கு 30 நாளைக்கு மிகாமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் நீங்க அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா 60 டேஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 60 நாட்கள், 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்க 60 நாளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை சப்மிட் பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. Notwithstanding anything contained in the guidelines, the designation officer in case where no application is received from the victim depends. Victim may be receipt of the detailed accident report process motto. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா விக்டிம் பாதிக்கப்பட்டவருடைய சொந்தக்காரங்களோ ரிலேஷனோ இது சம்பந்தமா எந்த ஒரு அப்ளிகேஷனும் தாக்கல் செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா எப்ப அவங்க தாக்கல் செய்யறாங்களோ அதுக்கு பிற்பாடு ப்ராசஸ் பண்ணி அந்த ஒரு இழப்பீட்டு தொகையை வழங்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மெத்தட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்மெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன். இந்த இழப்பீட்டு தொகையை எப்படியெல்லாம் யாருக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. த அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் அவார்டட் ஷால் பி டெபாசிட்டட் இன் நேஷனலைஸ்ட் பேங்க். தேசிய வங்கியில இந்த அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில 75% டெபாசிட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்தவருடைய உறவு முறையினருடைய அக்கௌண்ட்லயோ இல்ல அவருக்கு இரண்டு பேர் இருந்தா அவங்களுடைய அக்கௌண்ட்லயோ டெபாசிட் பண்ணுவாங்க. அதுவும் 1 வருடம் வந்து பாத்தீங்கன்னா பிக்சட் டெபாசிட்ல தான் இருக்கும். 25% மட்டும் எடுத்து நம்ம அந்த உடல்நிலையை வந்து அடக்கம் பண்றதுக்காக இருக்கட்டும், அல்ல அவங்களுக்கு வந்து டிசபிலிட்டி ஆனாங்கன்னா அவங்களுடைய செலவுகளுக்காக இருக்கட்டும் அந்த 25% பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்றாங்க. இன் கேஸ் ஆஃப் எ மைனர், அவர் பாதிக்கப்பட்டவருடைய உறவினர் வந்து ஒருவேளை மைனரா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு கொடுக்கப்படுற காம்பன்சேஷன் 75% வந்து பாத்தீங்கன்னா பிக்சட் டெபாசிட்ல போடுவாங்க. 1 இயருக்கு குறைஞ்சு அந்த பிக்சட் டெபாசிட்ல இருந்து பணத்தை எடுக்க முடியாத மாதிரி தான் போடுவாங்க. ஸோ 1 இயர் பிக்சட் டெபாசிட்ல கண்டிப்பா இருக்கணும் நேஷனலைஸ் பேங்க்ல. அவங்க மைனரா இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் 25% எடுத்து செலவு பண்ணிக்க முடியும் அவங்களுடைய இதர செலவுகளுக்காக. ஒருவேளை அந்த மைனருக்கு படிப்பு செலவுக்காகவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்வாதாரத்துக்கு துணிமணி, அவருக்கு ட்ரெஸ் இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது அவருடைய தேவைகளுக்காக அந்த பணம் தேவைப்படும் பட்சத்துல அந்த பணம் வந்து நேஷனலைஸ் பேங்க்ல டெபாசிட் பண்ணாம அவங்களுடைய கையிலேயே கூட கொடுக்கப்படலாம் அவங்களுடைய செலவுக்காக. ஸோ ஒருவேளை அந்த மைனருக்கு வந்து பிக்சட் டெபாசிட் பண்ணும் பொழுது அந்த அமௌண்ட்ல இருந்து வரக்கூடிய வட்டியானது அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல விழும் அவங்களுடைய மாதாந்திர செலவுக்காக. ஸோ அதுதான் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அப்பீல்ங்கிறது என்னன்னா மேல் நடவடிக்கை. நீங்க இதுக்கு சம்பந்தப்பட்ட துறையில வந்து போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ரெடி பண்ணி கொடுத்துமே அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல 30 நாளுக்குள்ளார அப்படின்னா இதை மேல் நடவடிக்கைக்காக நீங்க கொண்டு போலாங்கிறத சொல்றாங்க. ஸோ பார்ட் 1 பர்டிகுலர்ஸ் ஆஃப் த ஆக்சிடென்ட், எஃப்ஐஆர் நம்பர், டேட் அண்ட் அண்டர் செக்ஷன். எந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா
இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, எந்த டேட் அப்படிங்கிறது வேணும், நேம் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் வேணும், டேட் டைம் பிளேஸ் ஆஃப் த ஆக்சிடென்ட் வேணும், ஹூ ரிப்போர்ட்டட் த ஆக்சிடென்ட் டு த போலீஸ், அதாவது யார் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையில காவலாளரிடம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல போயிட்டு இந்த ஆக்சிடென்ட் பத்தி சொல்றாங்களோ ஸோ அவங்க வந்து வேணும். நேம் ஆஃப் த பர்சன் ஹூ டுக் த விக்டிம் டு த ஹாஸ்பிட்டல், யார் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாங்களோ அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வேணும். வெதர் எனி ஹாஸ்பிட்டல் டினைடு ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல் யாராவது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மறுத்தாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நேம், நேச்சர் ஆஃப் த ஆக்சிடென்ட், எப்படி இந்த விபத்து நடந்தது, இறப்பா இல்லை வந்து காயமா, எவ்வளவு பேர் அப்படிங்கிறத சொல்லணும். நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஐஓ ஆபீசருடைய நேமு அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கப்பட வேண்டும். நேம் ஆஃப் த விட்னஸ் ஆஃப் த ஆக்சிடென்ட், விபத்து நடந்த இடத்துல சாட்சி யாராவது வேணும். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஆக்சிடென்ட், அந்த விபத்தை பத்தி விரிவாக்கமான ஒரு உரை வேண்டும். பார்ட் 2 இம்பாக்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட் ஆன் த விக்டிம்ஸ், அந்த டெத் கேஸ், ஒருவேளை அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இறந்திருந்தாருன்னா அவருடைய என்னென்ன டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த டிசீஸ்டு, அதாவது இறந்தவருடைய பேரு அண்ட் முகவரி வேணும், அவருடைய வயது, அவர் ஆணா பெண்ணா, அவர் என்ன வேலை செய்யறாரு, அவருடைய மந்த்லி இன்கம், அவருடைய லீகல் ஹேர்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உறவு முறை, உண்மையான உறவு முறை, ஓகேவா. அடுத்து அவங்க என்ன உறவு முறை, ரிலேஷன்ஷிப், ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்டு இல்லை வந்து பாத்தீங்கன்னா மதரு இல்லை சில்ட்ரன் அப்படின்னு அவங்களோட ஏஜ், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட கான்டாக்ட் நம்பர். ஒருவேளை காயம் பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகி இருந்ததுன்னா அவங்களுடைய பேரு, அவங்களோட முகவரி, அவங்களுடைய வயது, அவங்களுடைய ஜெண்டர் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன வேலை செய்யறாங்க, அவங்களுடைய மந்த்லி இன்கம், அவங்க டீடைல்ஸ், ஃபேமிலி டிபெண்ட்ஸ், அதாவது அவங்கள நம்பி இருக்கக்கூடிய விக்டிமை நம்பி இருக்கக்கூடிய ஃபேமிலி. ஸோ நேச்சர் ஆஃப் இன்ஜுரிஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு காயம்பட்டு இருந்தது. இந்த விக்டிமோடைய வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லிவிங் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, லிவிங் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வேர் த இன்ஜூர்டு ட்ரீட்மெண்ட், எங்க காயப்பட்டதுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. வெதர் விக்டிம் ரெஃப்யூஸ்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்காம அதுல இருந்து வெளியே வந்திருந்தாருன்னா அதுக்கு எஸ் ஆ நோவா கொடுக்கணும். பீரியட் ஆஃப் எவ்வளவு நாள்ல மருத்துவமனையில வந்து அவர் தங்கியிருந்தாரு, எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு, ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணாரா அப்படிங்கிற எல்லாம் வேணும். அவருடைய பேரு, அவருடைய அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் ஆஃப் த டாக்டர். ஸோ யார் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களோ அவங்க பேரு, அவங்க அட்ரஸ், அவங்க கான்டாக்ட் நம்பரு. ஸோ இவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா அது பற்றி டீட்டெயில் வேணும். இவருடைய பெர்மனன்ட் டிசபிலிட்டி என்ன அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருக்கணும். இவருக்கு எவ்வளோ செலவாச்சு, இல்லை அந்த செலவை கையிலேருந்து கொடுத்தாங்களா, இல்லை அந்த செலவை ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் மூலயமா கிளைம் பண்ணிக்கிட்டாங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன வந்து டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி, ஆக்சிடென்ட் நடந்த அந்த ஃபோட்டோஸு எல்லா ஆங்கிள்ஸ்லேயும், விட்னஸோடைய ரெக்கார்டு போலீஸ்கிட்டேருந்து, சயின்டிஃபிக் ரிப்போர்ட், விக்டிம்ஸ் அண்டர் இன்ஃப்ளூயன்சி ஆஃப் எனி, விக்டிம் வந்து போதையில் இருந்தாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேற ஏதாவது மதுபோதையில இருந்தாரா அப்படிங்கிறது வேணும். இன் கேஸ் ஆஃப் டெத், இறந்திருந்தா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வேணும், டெத் சர்டிஃபிகேட் வேணும், இறந்தவருடைய புகைப்படம் வேண்டும், ப்ரூஃப் ஆஃப் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், அவருடைய இறந்தவருடைய உண்மையான உறவு முறைகள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உறவு முறைகளுடைய சீல் அண்ட் சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக வேணும், அவங்களோட ஃபோட்டோஸ் வேணும், ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹாஸ்பிட்டலுடைய பேர் அண்ட் அட்ரஸ் வேணும், அந்த இறந்தவருடைய வந்து அட்ரஸ்ஸு, அந்த பேங்கோட அட்ரஸ் வேணும். இறந்தவருடைய அட்ரஸ் கிடையாது, இறந்தவருடைய உறவு முறையினருடைய அட்ரஸ் வேணும். இன் கேஸ் ஆஃப் இன்ஜுரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா காயப்பட்டு இருந்தா அப்படின்னா மெடிக்கல் லிவிங் சர்டிஃபிகேட் வேணும். அந்த காயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல கோணங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் வேணும். அப்புறம் அந்த காயம்பட்ட தழும்புக்கான ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஸோ அதை ஃபோட்டோ வேணும். ஒருவேளை அது ஊனமாக மாறி இருக்கும் பட்சத்தில் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும்.
ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த கிளைமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எனக்கு இந்த கிளைம் இந்த மாதிரியான ஆக்சிடென்டால இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு கிளைம் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை கொடுக்கலாம். ஸோ இதை வெரிஃபை பண்ணி ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸும் இதை சைன் பண்ணி கொடுக்கறது பிற்பாடு இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட துறை மூலயமா நடவடிக்கை எடுக்கப்பட்டு உங்களுக்கு அந்த இழப்பீட்டு தொகையை வழங்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு அன்னோன் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் பர்சனால நமக்கு ஆபத்து விபத்து ஏற்பட்டதுக்கு பிற்பாடு அந்த கிளைம்ஸை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படிங்கிறத இதை முக்கியமான விஷயம். ஸோ டெத்தாக இருக்கட்டும் பெர்மனன்ட் டிசேபிலிட்டியாக இருக்கட்டும் 10 lakhs தராங்க. அதர் டிசேபிலிட்டிக்கு 7 lakhs தராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 daysக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிடணும். 30 daysக்குள்ளார அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ப்ராசஸ்ஸு. ஸோ இது யாருக்காவது நடந்தது அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.